நாம இன்னைக்கு கிறிஸ்துவத்துல இருக்கிற தூய ஆவி அப்படிங்கிற கருத்தையும், அப்புறம் இந்திய மதங்கள் சில பழைய கலாச்சாரங்கள்ல இதுக்கு இணையான சில ஆன்மீக எண்ணங்கள் இருக்கானோ கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். ஆமா, நம்ம நோக்கம் இந்த கருத்துக்களை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதுல என்ன ஒற்றுமை இருக்கு, முக்கியமா எப்படி இதுங்க வேறுபடுது அப்படிங்கறதையும் பார்க்கணும். சரி. இதன் மூலமா நீங்க மனித ஆன்மீக சிந்தனையோட ஒரு பரந்த பார்வையை பெற முடியும்னு நினைக்கிறோம். சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? கிறிஸ்துவத்துல தூய ஆவியோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அதனால அங்கிருந்து ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ சரி. நீங்க கொடுத்த ஆதாரங்கள்ல கூட குறிப்பா யோவான் நற்செய்தியில இயேசு தூய ஆவியை பத்தி பேசுறது நல்லா விளக்கப்பட்டிருக்கு. ஆமாம்ல, அவர் தூய ஆவிய துணையாளர் இல்லனா பாரக்லீட் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த வார்த்தை. அது எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. என்ன அர்த்தம் அதுக்கு? ஏன் அது முக்கியம்? நல்ல கேள்வி. பாரக்லீட்டுங்கிறது ஒரு கிரேக்க சொல். அதுக்கு உதவுபவர், தேற்றுபவர், அப்புறம் வழிகாட்டுபவர்னு நிறைய அர்த்தம் இருக்கு. ஓஹோ. இயேசுவோட அந்த விடைபெறும் உரையில, அதாவது ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ்ல, தான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் சீடர்களை தனியா விட்டுற மாட்டேன், அவங்களுக்கு உதவ, கற்பிக்க, உண்மையை சொல்ல தூய ஆவியை அனுப்புவேன்னு அவர் சொல்றார். யோவான் 14 கூட பாத்தீங்கன்னா, உங்களோட என்றைக்கும் இருக்கும்படி இன்னொரு துணையாளரை உங்களுக்கு தர சொல்லி நான் தந்தையிடம் கேட்பேன் அப்படின்னு சொல்றார். சரி. அவர் வெறும் ஒரு வழிகாட்டி மட்டும் இல்ல, இயேசுவை பத்தி சாட்சி சொல்றவராகவும், பாவம், நீதி, தீர்ப்பு இதையெல்லாம் பத்தி உலகத்துக்கு உணர்த்துறவராகவும் இருப்பார்னு இயேசு சொல்றார். ஆமா, யோவான் 15:16 வருதுல்ல அது. ஆமா, அது அவரை ஒரு ஆக்டிவான ஒரு சக்தியா காட்டுது. அப்போ இறையியல் ரீதியா கிறிஸ்தவம் தூய ஆவியை எப்படி பாக்குது? அவர் கடவுளோட ஒரு பகுதியா இல்ல தனி சக்தியா? இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்குமே. இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. கிறிஸ்தவ இறையியல் படி பார்த்தா தூய ஆவி திருத்துவம் சொல்றாங்கல்ல, ஆமா, ட்ரினிட்டி. அதுல மூணாவது ஆள், அதாவது தந்தை, அப்புறம் மகன், அப்புறம் தூய ஆவி. இவங்க 3 பேருமே ஒரே கடவுள் தன்மையில சமமானவங்க, நித்தியமானவங்க. இது கொஞ்சம் ஆழமான கருத்து தான். சுருக்கமா சொல்லணும்னா, அவர் வெறும் ஒரு சக்தி இல்ல, அவருக்கு உணர்வு, அறிவு, விருப்பம் எல்லாம் இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஆளா, அதாவது பர்சனா பாக்குறாங்க. ஒரு தனிப்பட்ட ஆள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறுபாடு. இது படைப்புல இருந்தே இருக்கா இந்த கருத்து? இருக்கு. ஆதியாகமத்துல கூட 1:2 கடவுளோட ஆவி தண்ணீர் மேல அசைவாடிக்கிட்டு இருந்ததுன்னு வருது. ஆமா. பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளுக்கு வழிகாட்டினவராகவும், இயேசுவோட வாழ்க்கையில குறிப்பா அவரோட திருமுழுக்கு போதனைகள்ல செயல்பட்டவராகவும், திருச்சபையோட தொடக்கத்திலையும் இன்னைக்கும் அதோட வாழ்வுல அவர் தொடர்ந்து செயல்படுறாருன்னு நம்புறாங்க. நீங்க ஷேர் பண்ண ஆதாரங்கள்ல மத்தேயு 28:19 திருமுழுக்கு கட்டளையில தந்தை, மகன் பேரோட தூய ஆவி பேரும் இருக்கிறதும், அப்புறம் அவரை பத்தி தப்பா பேசுறது மன்னிக்க முடியாத பாவம்னு இயேசு எச்சரிச்சதும் மத்தேயு 12:31-32 அதோட முக்கியத்துவத்தை நல்லா காட்டுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அவர் கடவுளோட ஒரு கொடை மாதிரி, கேட்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுறவர்னு லூக்கா 11:13 இயேசு சொல்றார். ஆமா. ஆனா அதே நேரத்துல எல்லா கிறிஸ்தவ பிரிவுகளும் இது அப்படியே ஏத்துக்கிறது இல்ல. யூனிடேரியன்ஸ் மாதிரி சிலர் திரித்துவத்தை ஏத்துக்காம தூய ஆவியே கடவுளோட ஆற்றலா மட்டும் பாக்குறாங்க. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, கிறிஸ்தவத்துல தூய ஆவிங்கிறது ஒரு தனிப்பட்ட தெய்வீக ஆள் அப்படிங்கிற புரிதலோட இப்ப மத்த மரபுகளுக்கு போவோம். குறிப்பா நீங்க கொடுத்த இந்திய மதங்கள் பத்தின ஆதாரங்களை பார்க்கும்போது அங்க இதே மாதிரி கருத்துக்கள் இருக்கா? நேரடியா அதுக்கு சமமான கொள்கை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா சில ஒற்றுமையான கருத்துக்கள் இல்லைன்னா செயல்பாடுகளை பார்க்கலாம். ஓஹோ. இப்போ இந்து மதத்தை எடுத்துக்கிட்டா தெய்வீகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு தனிப்பட்ட ஆளா இல்லாம எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற ஒரு சக்தியா இல்லனா ஒரு சாரமா, டிவைன் எசன்ஸா பார்க்கப்படுது. உதாரணமா இந்த ஆத்மன் இல்லனா சக்தி இந்த மாதிரி கருத்துக்களை எப்படி ஒப்பிடலாம்? முதல்ல ஆத்மன் பரமாத்மன் பத்தி பார்க்கலாம். வேதாந்த கருத்து இது. ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற ஆன்மா, அதாவது ஆத்மன், அது பிரபஞ்ச ஆன்மாவான பரமாத்மன் இல்லனா பிரம்மனோட ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது தூய ஆவியோட வழிகாட்டுற கற்பிக்கிற தன்மையோட ஓரளவுக்கு ஒத்து போகுது. ஆனா முக்கிய வேறுபாடு என்னன்னா, ஆத்மன்கிறது ஒரு தனிப்பட்ட ஆள் இல்ல, அது ஒரு சாராம்சம். சரி. சக்தி? அடுத்து சக்தி.
இது வந்து தெய்வீக ஆற்றலை குறிக்குது, படைப்புக்கும் மாற்றங்களுக்கும் காரணமா இருக்கிற ஒரு சக்தி. பிடி சஞ்சயா மாதிரி அறிஞர்கள் வந்து இந்த உருமாற்றம் செய்யற தன்மைய தூய ஆவியோட அந்த புதிய பிறப்பு இல்லனா மறுபிறப்பு கொடுக்கிற தன்மையோட ஒப்பிடுறாங்க. அப்போ பிராணன்னு ஒரு சொல்லு இருக்குதே, அதுவும் அடிக்கடி கேக்குறோமே. ஆமா, பிராணன்னா உயிர் மூச்சு இல்லனா உயிர் சக்தி. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒற்றுமை. ஏன்னா தூய ஆவியை குறிக்கிற எபிரேய சொல் ருவா, அதுக்கும் மூச்சு காற்று ஆவின்னு தான் அர்த்தம். அப்படியா? ஆமா, நிறைய கலாச்சாரங்கள்ல மூச்சுங்கிறது உயிருக்கும் நேரடியா தொடர்பு படுத்தி பார்க்கிற ஒண்ணு. சரி சரி. இந்து மதத்துல ஞானம், விடுதலை, அதாவது மோட்சம், அப்புறம் உள் அமைதி, இதுக்கெல்லாம் இந்த கருத்துக்கள் உதவுது. ஆனா மறுபடியும் சொல்றேன், இது பெரும்பாலும் ஆள் சாராத கொள்கைகள் அல்லது சக்திகள். கிறிஸ்தவத்தில் இருக்கிற தனிப்பட்ட ஆள் அப்படிங்கிற கருத்திலிருந்து இது வேறுபடுது. மற்ற இந்திய மதங்களான பௌத்தம், சமணம், சீக்கியம் இதுல எல்லாம் கூட இதே மாதிரி ஏதாவது இணை சிந்தனைகள் இருக்கா? அங்கேயும் நேரடியான சமன்பாடுகள் இல்ல, ஆனாலும் சில தொடர்புகளை நாம பார்க்கலாம். இப்ப பௌத்தத்துல பாத்தீங்கன்னா கடவுள் இல்ல, ஒரு தனிப்பட்ட ஆவியானவர் அப்படிங்கிற கருத்தை கிடையாது. ஆனா பிரஜ்னா, அதாவது உயர் ஞானம் இல்லனா போதி எனும் அறிவொளி அடையிறது, அறியாமையை நீக்கி உண்மையை உணர்றது, இது வந்து தூய ஆவியோட அந்த உண்மையை வெளிப்படுத்துற தன்மையோட ஒப்பிடலாம். ஓகே. சமணத்துல ஜீவா, அதாவது உயிர் இல்லனா ஆன்மா, அது வந்து கர்ம வினைகளிலிருந்து தூய்மை அடைஞ்சு கைவல்யம், அதாவது முழுமையான விடுதலை பெறதுதான் இலக்கு. இந்த ஆன்மா தூய்மை அடையறத தூய ஆவியோட புனிதப்படுத்துற செயலோட சிலர் ஒப்பிட்டு பேசுறாங்க. சரி. சீக்கியத்துல வாஹிகுருன்னு ஒரே கடவுள், அவர் வந்து ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலையும் ஆவியா இருந்து வழிகாட்டுறதா நம்புறாங்க. இது தூய ஆவியோட உள் வழிகாட்டுதல் கூடவே இருக்கிறது அப்படிங்கிற கருத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்கு. அப்போ இந்திய மதங்கள்ல ஒரு தனிப்பட்ட தூய ஆவி இல்லனாலும் உள் வழிகாட்டுதல், ஞானம், உயிர் சக்தி, தூய்மைப்படுத்துதல், இந்த மாதிரி சில விஷயங்கள் வேற வேற வடிவங்கள்ல இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனா ரொம்ப பழைய நாகரிகங்கள்ல இதே மாதிரி சிந்தனைகள் இருந்திருக்கா? எகிப்து, மெசபடோமியா, கிரீக்கம் பத்தி உங்க ஆதாரங்கள்ல சொல்லிருக்கு. ஆமா, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி. மனுஷன் எப்போதுமே கண்ணுக்கு தெரியாத சக்தி, உயிர் மூச்சு, இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டே தான் இருந்திருக்கான். இது ஒருத்தரோட உயிர் சக்தி இல்லைன்னா ஆன்மீக இரட்டை அப்படின்னு சொன்னாங்க. இது உடம்புக்கு உயிர் கொடுக்குது, செத்ததுக்கு அப்புறமும் வாழுதுன்னு நம்பினாங்க. இது தூய ஆவியோட அந்த உயிர் கொடுக்கிற அம்சத்தோட ஒத்து போகுது. இந்த காங்கிறது ஒரு சக்தியா இல்ல ஆவியா? அது ஒரு விதமான உயிர் சக்தி இல்லனா ஆற்றல்னு சொல்லலாம். E.A. வாலஸ் பட்ஜ் மாதிரி எகிப்தியவியல் அறிஞர்கள் இதை நல்லா விளக்கியிருக்காங்க. அரசர்களோட காசக்தி அவங்கள தெய்வங்களோட தொடர்பு படுத்துதுன்னு நம்பினாங்க. ஓஹோ. மெசபடோமியா நாகரிகத்துல சுமேரியா, பாபிலோனியா, அங்கு ஜி அப்படின்னு ஒரு சொல் இருந்திருக்கு. ஜி? ஆமா, அதுக்கும் அர்த்தம் மூச்சு இல்லனா உயிர் தான். இதுவும் ரூவா, பிராணன் மாதிரி உயிர் சக்தியை குறிச்சது. தார்கெல் ஜாக்கப்சன் மாதிரி அறிஞர்கள் இதை பத்தி எழுதியிருக்காங்க. கிரீக்கத்துல பியூமான்னு ஒரு சொல் இருந்ததா சொன்னீங்களே? ஆமா, கிரேக்க தத்துவத்துல பியூமா ஒரு முக்கியமான கருத்து. அதுக்கும் நேரடி அர்த்தம் மூச்சு இல்லனா காற்று தான். ஆனா தத்துவவாதிகள், குறிப்பா ஸ்டோயிக்ஸ், இதை வந்து பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற, அதை இயக்குற ஒரு தெய்வீக சக்தியா, ஒரு உலக ஆன்மாவா பார்த்தாங்க. உலக ஆன்மாவா? ஆமா, எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு ஆற்றல் மாதிரி. அரிஸ்டாட்டில் கூட இதை உயிரினங்களுக்கு இயக்கம் தர ஒரு சூடான காற்று அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த மூச்சு, உயிர் சக்தி அப்படிங்கிற கருத்து ரொம்ப பரவலா இருந்திருக்க போல. நிச்சயமா. ரொமானியர்கள் இத ஸ்பிரிட்டஸ் அப்படின்னு லத்தீன்ல சொன்னாங்க. அதுல இருந்து தான் ஆங்கில ஸ்பிரிட்ங்கிற சொல்லே வந்தது. ஓ. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு. எஜிப்டோட கா, மெசபடோமியாவோட ஜி, கிரீக்கத்தோட பியூமா, இதெல்லாமே பெரும்பாலும் ஒரு ஆள் சாராத சக்தி, ஒரு பிரபஞ்ச கொள்கை இல்லனா உயிர் ஆற்றலா தான் பார்க்கப்பட்டுச்சு. கிறிஸ்தவத்தோட அந்த தனிப்பட்ட உறவு கொள்ளக்கூடிய ஆள், பர்சனல் பீயிங் அப்படிங்கிற கருத்துலேருந்து இது வேறுபடுது. இந்த ஒற்றுமைகளும் வேறுபாடுகளும் உண்மையிலே யோசிக்க வைக்குது. இது எப்படி உருவாகி இருக்கும்? ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொன்னு கடன் வாங்கச்சா, இல்லனா வேற வேற இடங்கள்ல மனுஷங்க ஒரே மாதிரி உணர்ந்தாங்களா? இது ஒரு பெரிய விவாதங்க.
மிர்சியா எலியாடே மாதிரி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? சில அறிஞர்கள் குறிப்பா எகிப்துக்கும் ஆரம்ப கால கிறிஸ்துவத்துக்கும் நடுவுல சில கருத்து பரிமாற்றங்கள் தாக்கங்கள் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா மிர்சியா எலியாடே மாதிரி மதங்களின் வரலாற்று ஆய்வு செஞ்சவங்க இது மாதிரி கருத்துக்கள், அதாவது தெய்வீக மூச்சு, உயிர் சக்தி, உலக அச்சு, இதெல்லாம் உலகம் பூரா நிறைய கலாச்சாரங்கள்ல அதுவாவே தோன்றி இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, இது மனுஷனோட அடிப்படை ஆன்மீக தேடலோட இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யறதோட ஒரு பகுதியா இருக்கலாம். அதாவது மனுஷனோட அனுபவத்துல சில புதுமான விஷயங்கள் இருக்கலாம். சரி சரி, எதை எப்படியோ ஒற்றுமைகளை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற தனித்துவமான சூழல், முக்கியமான வேறுபாடுகள், இதையும் நாம கணக்குல எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். சரி, இந்த நீண்ட பல கலாச்சார பயணத்துல இருந்து நாம முக்கியமா என்ன எடுத்துக்கலாம்? உங்களுக்காக இந்த தகவல்களை கொஞ்சம் தொகுத்து பார்த்தா என்ன தெரியுது? நாம பார்த்த வரைக்கும் பல வேறுபட்ட காலங்கள்ல இந்த தெய்வீக மூச்சு, உயிர் கொடுக்கிற சக்தி, உள்ளிருந்து வழிகாட்டுறது, ஞானம் தர்ற ஆற்றல், இந்த மாதிரி கருத்துக்கள் ஏதோ ஒரு வடிவத்துல இருந்திருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஆமா, இது மனித குலத்தோட ஆன்மீக வரலாற்றுல ஒரு பொதுவான இழை மாதிரி தெரியுது. ஆமா, அந்த மூச்சு இல்லனா உயிர் சக்திங்கிற அம்சம் ரொம்ப அடிப்படையா இருக்கு எல்லாத்துலயும். அதே நேரத்துல கிறிஸ்தவத்துல இருக்கிற தூய ஆவிங்கிற கருத்து ரொம்பவே தனித்துவமானது. அவர் திருத்துவத்தோட ஒரு பகுதியா, ஒரு தனிப்பட்ட ஆளா, தந்தையோடையும் மகனோடையும் சமமான தெய்வீகத்தன்மை கொண்டவரா பார்க்கப்படுறார். இது மத்த பல மரபுகள்ல நாம பார்த்த அந்த ஆள் சாராத சக்தி இல்லனா தத்துவ கொள்கைங்கிறதுல இருந்து ரொம்பவே முக்கியமா வேறுபடுது. இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஏன் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இது மனித ஆன்மீக சிந்தனையோட பன்முகத்தன்மையும் ஆழத்தையும் பாராட்ட உதவுது. சரி, மேலோட்டமா பார்க்கும்போது தெரிகிற ஒற்றுமைகளுக்கு பின்னாடி இருக்கிற நுட்பமான ஆனா ரொம்ப முக்கியமான வேறுபாடுகளை கவனிக்க இது தூண்டுது. ரெண்டாவதா, ஒவ்வொரு கருத்தையும் அதோட சொந்த வரலாற்று கலாச்சார சூழல்ல வச்சு புரிஞ்சுக்க இது உதவுது. மூணாவதா, கிறிஸ்தவத்துல தூய ஆவிங்கிற கருத்தோட தனித்துவமான அம்சங்களை இது இன்னும் தெளிவாக்குது. இந்த ஒப்பீடு எந்த ஒரு கருத்தையும் தனியா பார்க்காம ஒரு பரந்த பின்னணியில வச்சு புரிஞ்சுக்கிற திறனை வளர்க்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். நாம பார்த்த மாதிரி தெய்வீக மூச்சு இல்லைனா ஆவிங்கிற கருத்து பல மரபுகள்ல இருந்தாலும் கிறிஸ்தவத்துல அது ஒரு தனிப்பட்ட ஆளா பார்க்கப்படுது. மற்ற பல மரபுகள்ல அது ஒரு ஆள் சாராத சக்தியா பார்க்கப்படுது. இந்த அடிப்படை வேறுபாடு, அதாவது தெய்வீகத்தை ஒரு தனிப்பட்ட உறவா பார்க்கறதுக்கும் அது ஒரு எங்கும் நிறைந்த சக்தியா இல்லைன்னா அடைய வேண்டிய நிலையா பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம், இது ஒருத்தரோட ஆன்மீக பார்வைய, நம்பிக்கைய இல்லைன்னா இந்த உலகத்தை பத்தின புரிதலை எப்படி ஆழமா பாதிக்கலாம், இதை பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆதன் பூதனின் சிந்தனைகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியால் தொகுக்கப்பட்டு ஆதன் பூதனால் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள்.